சொல்லிடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லை, நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை யாரொருவர் தொடர்ந்து சொல்கிறாரோ அவருக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது, நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, எல்லாமே போயிடும். அந்த நமசிவாயங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த பரஞானத்தை அளிக்கக்கூடியது, நான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்றாரு. இப்போ உலகத்தில் வேற எதுவும் கல்வியே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடியது இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரம். எனக்கு தெரிந்த கல்வியும் அதுதான் அப்படிங்கிறார். உலகத்தில் வந்துட்டு நிறைய இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த நமசிவாய மந்திரம் மட்டும்தான். அதை சொன்னால் போதும், எனக்கு சகல கல்விகளும் கிடைத்து விடுகிறது, சகல ஞானமும் பெற்று விடுகின்றேன். என்னோட நாக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுதுன்னா அது நமசிவாயங்கிற மந்திரத்தை மட்டும்தான் சொல்லுது. அதை தவிர அது எதுவுமே தெரியாது. நான் தடுமாறினாலும் அந்த உளறல் சத்தத்தில் கூட நமசிவாய அப்படிங்கிறது தான் வரும். நமசிவாயங்கிற மந்திரம் உன் நாவில் உருவேறி விட்டால், உன் உடம்பு ஃபுல்லாக அந்த மந்திரத்தால் உருவேற்றி விட்டால், அதன் பின்பு இன்பம் ஏது, துன்பம் ஏது, கஷ்டம் ஏது, எதுவுமே கிடையாது. நீ பெற்ற பெரும் கல்வி, நீ பெறப்போகின்ற பெரும் கல்வியை தருவது அந்த நமசிவாய என்னும் மந்திரம். அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நமசிவாய அப்படிங்கிற அந்த கல்வியை, நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் தன்மை நமக்கு வந்துவிட்டால் இந்த உலக ஞானம் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. ஏன்னா பஞ்சபூதத்தோட சாரம் அது நமசிவாய அப்படிங்கிற மந்திரம்.